இனிய கருத்தரங்கள் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசி அமர்ந்த முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர், முன்னாள் IAS அதிகாரி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, மரியாதைக்குரிய அரங்கவேலு அவர்களே, முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் NT சண்முகம் அவர்களே, இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை சொல்லி அமர்ந்த மாநில இணை பொதுச் செயலாளர், அதாவது தமிழ்நாடு யாதவ மகாசபையின் மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் NS சேதுமாதவன் அவர்களே, புதிய நீதி கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு SJ பிரகாஷ் முதலியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்ற சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்களே, முஸ்லிம் லீக் சார்பாக வருகை தந்திருக்கின்ற முகமது பாஷா அவர்களே, நமது தேசம் கட்சியின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற அமைப்பு செயலாளர் விடுதலை ரமேஷ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KL இளவழகன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TK ராசா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் S நடராஜன் அவர்களே, பொறியாளர் திரு பொன்னுசாமி அவர்களே, PK வெங்கடேசன் அவர்களே, சரவணன் அவர்களே, N குமார் அவர்களே, AP சிவா அவர்களே, கு வெங்கடேசன் அவர்களே, M பாலு அவர்களே, ப சரவணன் அவர்களே, MK முரளி அவர்களே, நிர்மலா ராசா அவர்களே, சாரதி வர்மன், அக்னி வேல்முருகன், சத்தியமூர்த்தி, ரஞ்சன், சுரேஷ்குமார், மஞ்சுளா, பாலாஜி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளே, இங்கே இந்த முக்கியமான கருத்தரங்குக்கு வருகை தந்திருக்கின்ற பல அமைப்புகள், பல கட்சிகள், பல இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். இந்த கருத்தரங்குக்கு வருகை தந்து நல்ல கருத்துக்களை சொல்ல பல இயக்கத்தை சார்ந்த தலைவர்களை நானும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இங்கே வருகை இருந்திருக்கின்ற அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என முதலில் 44 ஆண்டுகளுக்கு முன்பாக குரல் கொடுத்தவர் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். 44 ஆண்டுகள் ஆகிய பிறகும் இன்னும் நமக்கு சமூக நீதி கிடைக்கவில்லை. கிடைக்குமா என்ற சந்தேகம் இன்னும் நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு மனிதன் 44 ஆண்டு காலமாக தன் வாழ்க்கையில 100 ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அறிக்கைகள், அழுத்தங்கள் கொடுத்து எப்படியாவது தமிழ்நாட்டிலே ஒரு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என எண்ணத்திலே மக்களை திரட்டி எத்தனையோ வகையான போராட்டங்கள் நடத்தி பிறகும், எத்தனையோ முதலமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்திய பிறகும், எத்தனையோ ஆட்சிகளை பார்த்த பிறகும் இன்றைக்கும் நமக்கு சமூக நீதி கிடைக்கவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு வருத்தம் எனக்கெல்லாம் இருக்கிறது. என்னை போன்று உங்களுக்கும் இருக்கும். நாம் கேட்பது என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். சரி, அந்த சாதின்னு அந்த பேர் உங்களுக்கு பிடிக்கலையா? சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு பேரை மாத்தி வச்சுக்கோங்க. இல்ல சமூக நீதி பேரும் உங்களுக்கு பிடிக்கலையா? தமிழ்நாடு மக்கள் நிலை கணக்கெடுப்புன்னு வச்சுக்கோங்க. பேர் எப்படின்னா வச்சுக்கோங்க. நாங்க கேட்கிறது தமிழ்நாட்டில் உள்ள
2.3 கோடி குடும்பங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று கணக்கெடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் 2.3 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. இதில் எல்லா சாதி எல்லா மதத்தை சார்ந்த குடும்பங்கள். இந்த குடும்பங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று கணக்கெடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்படி 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலையை கணக்கெடுத்தால் அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், எந்த சமூக பொருளாதார நிலையில் இருக்கின்றார்கள் என்று கணக்கெடுத்தால் அதற்கேற்ப வியூகங்களை அரசு அமைத்து அந்தந்த குடும்பத்தை சார்ந்த திட்டங்கள், இடஒதுக்கீடுகள், இட பங்கீடுகள், சலுகைகள் எல்லாமே கொடுக்கலாம். இதுதான் மைக்ரோ பிளானிங் என்று சொல்வது. இதை செய்தால்தான் தமிழ்நாடு முன்னேறும். இல்லையே நீங்கள் நீங்கள் ஐடி காரிடர், ஐடி செக்டார், பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய சிப்காட் தொழிற்சாலைகள், தொழிற்பேட்டைகள் என்ன கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு முன்னேறாது. சமூக நீதினா என்ன? 2000 ஆண்டுகளாக ஜாதியை வைத்துத்தான் அடக்குமுறைகளை செய்து வருகிறார்கள். இன்னும் செய்துதான் வருகிறார்கள், செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த காலத்திலே பிரிச்சுட்டாங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரிச்சுட்டாங்க. இங்க இருக்கின்ற கீழ் ஜாதி முன்னுக்கு வருவதுதான் சமூக நீதி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கீழ் ஜாதின்னு என்ன ஜாதி இருக்கிறது? எல்லாம் உழைக்கின்ற ஜாதி தான் இருக்கிறது. இந்த அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட ஜாதிகள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும். அதுதான் சமூக நீதி. அதை நமக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் எந்தெந்த ஜாதிகள் என்ன நிலையில் இருக்கிறது என்று கண்டறிய வேண்டும். தான் பேசிக். காரணம், இந்தியாவிலே இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையிலே தான் வழங்கப்படுகிறது. மத அடிப்படையிலேயோ, இனம் அடிப்படையிலேயோ, மொழி அடிப்படையிலேயோ, மாநிலங்கள் அடிப்படையிலே கிடையாது. In India, reservation is based only on caste, not on religion, not on states, not on language, not on any other thing. அதனால தான் இதை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று இந்திய அரசை ஐயா அவர்கள் பல முறை வலியுறுத்தி இருக்கின்றார். 1980 வன்னியர் சங்கத்தை தொடங்கிய காலத்தில் அதில் அந்த மாநாட்டிலே முதல் தீர்மானமே தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று முதல் தீர்மானம். நினைச்சு பாருங்கள், 44 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து, கலைஞர் அவர்களை சந்தித்து, இடையிலே ஜானகி அம்மையாரை சந்தித்து, இவர்களெல்லாம் முதலமைச்சர்கள். இடைக்காலத்திலே PC அலெக்சாண்டர் கவர்னர் ஆட்சியிலே அவர்தான் ஆளுநர், அவரையும் சந்தித்து, அதன் பிறகு வந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து, எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து, சமீபத்திலே 10 நாட்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தும் எந்த பயனும் கிடையவில்லை. எதற்கு சந்தித்தார் ஐயா அவர்கள்? தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். இப்போ இருக்கின்ற இடஒதுக்கீடு 100 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் இன்றைய நமக்கு இடஒதுக்கீடு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளக்காரன் எடுத்துட்டு போனான். வெள்ளக்காரர்கள் கிட்டத்தட்ட 6 முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த வரலாறுலாம் வேண்டாம், அதெல்லாம் நிறைய வரலாறு, கடந்த கால வரலாறு எவ்வளோ இருக்கு சொல்றதுக்கு. அது சொல்லணும்னா 2 மணி நேரம் ஆகும். கடைசியில வெள்ளையர்கள் எடுத்தது 1931 எடுத்தார்கள். 1931 தமிழ்நாடு என்று இல்லை எங்கே. அப்பொழுது சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி, இது ஆந்திரா, அதாவது ஹைதராபாத்துக்கு தெற்கே, கர்நாடகா முழுவதும், மைசூர் இல்லாமல் கர்நாடகா முழுவதும், ட்ரவாங்கோர் பகுதி இல்லாமல் கேரளா முழுவதும் இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த காலத்திலே. அப்பொழுது எடுத்தார்கள். அதன் பிறகு 41 உலக போர், 2வது போர் வந்தது. 51 விடுதலை கிடைத்தவுடன் அதை கிடப்பிலை போட்டு விட்டார்கள், ஒட்டு விட்டார்கள். இப்பொழுது நமக்கு கிடைக்கின்ற அந்த இடஒதுக்கீடு
1931 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் இன்று வழங்கப்படுகிறது. 1931 கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 92 ஆண்டு 93 ஆண்டுன்னு சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கின்படித்தான் இன்று நமக்கு வழங்கப்படுகிறது இடஒதுக்கீடு. நம்ம என்ன கேட்கிறோம்? இப்ப உடனடியாக எடுங்க, இப்ப எடுங்க. 100 ஆண்டுகளில் எவ்வளவு மாற்றங்கள் வந்து இருக்கிறது. சில பட்டியல் இருக்கிறது. சில பட்டியலில் கிட்டத்தட்ட 20-30 ஜாதி இருக்கிறது. அந்த ஜாதியில ஒரு நபர் கூட கிடையாது. அது இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க எடுத்தீங்கன்னா அது கண்டுபிடிக்கலாம். அதுதான் உண்மையான சமூக நீதி. இல்ல சில இடஒதுக்கீடுல சில ஜாதிகள் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு இருக்காங்க, சில ஜாதிகளுக்கு கிடைக்கவே கிடையாது. இந்த கணக்கெடுப்பு, அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது விஞ்ஞான அடிப்படையிலே தான் அந்த தீர்வு காண வேண்டும். இப்போ இந்த இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு தீர்வு என்பது சயின்டிபிக் அப்ரோச் டு ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ். இன்றைக்கு கணக்கெடுப்புனா நான் தலையை கணக்கெடுக்க சொல்லல. தமிழ்நாட்டில் என்னென்ன ஜாதி எத்தனை பேர் இருக்கிறாங்க தலையை என்ன சொல்லல. நான் எங்களுக்கு அது அவசியமே இல்லை. நான் சொல்றது எந்தெந்த சமுதாயத்தில் என்ன நிலையில் இருக்கின்றார்கள், சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், பொருளாதார நிலையில் இருக்கின்றார்கள், கல்வி நிலையில் இருக்கின்றார்கள், வேலை வாய்ப்பு இருக்கிறதா. தமிழக அரசு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். தமிழ்நாட்டிலே எத்தனை பேர் குடிசையில் இருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். நான் சொல்றது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தீர்கள் என்றால் விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 13 விழுக்காடு குடிசையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறது? அங்கே வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், யாதவர்கள் இருக்கின்றார்கள், முதலியார் இருக்கின்றார்கள், கொள்ளமார் இருக்கின்றார்கள், ரெட்டியார் இருக்கின்றார்கள், அதிக அளவில் இருக்கின்ற சமுதாயங்கள் இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள ஒரு மாவட்டம் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன தீர்வு செய்ய வேண்டும்? எப்படி நீங்க தீர்வு கொண்டு வருவீர்கள், அணுகுவீர்கள்? நான் முதல்ல சொன்னேன்ல, தமிழ்நாட்டில் உள்ள 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலையை கண்டறிய வேண்டும். இது ஏதோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ கிடையாது. எல்லா சாதிகளுடைய நிலைப்பாடு எடுக்க வேண்டும். பிராமணர் சாதி அவங்க முன்னேறிய சமுதாயம் என்று கருதுகிறோம். அவர்களையும் கணக்கெடுப்பு நடத்துங்கள். அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் தெரிய வேண்டும். அதுதானே சயின்டிபிக் அப்ரோச் டு அ ப்ராப்ளம் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்றது. இவ்வளவு பேர் கோரிக்கை வைக்கின்றோம். ஏன்னா இப்போ பேசினாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அதில் பல உட்பிரிவுகள் இருக்கிறது. அதில் 3 பெரிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் 3 பெரிய சமுதாயங்கள் இருக்கிறது. அது ஆதி திராவிட சமுதாயம், தேவேந்திர குல வேளாண் சமுதாயம், அருந்ததிய சமுதாயம் இருக்கின்றார்கள். அதில் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? அவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? அருந்ததிய சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். குரல் கொடுப்பது மட்டுமல்ல, போராட்டங்கள் நடத்தி அன்றைய கலைஞர் அவர்களை வலியுறுத்தி வற்புறுத்தி அறிவிக்க வைத்தவர். ஆனால் அது 3 விழுக்காடு போதுமானது கிடையாது. அவர்களுடைய உண்மை நிலையை கண்டறிய வேண்டும். அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு அதை கொடுக்க வைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இது சாதாரண போராட்டம் நடத்தல. எத்தனையோ முறை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து பிறகு ஒரு கூட்டம் நடந்தது திருச்சியில. அதில் கலைஞர் அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் வட மாநிலத்தில் வட மாவட்டங்களில் வட மாவட்டம் ஸ்தம்பித்து போய்விடும் என்று சொன்ன பிறகு உடனடியாக ஜி.கே. மணியிடம் கலைஞர் அவர்கள், அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் போன்ல பேசி, மணி ஐயா போராட்டம்லாம் வேண்டாம், நான் கொடுத்துறேன். இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வைத்தவர் ஐயா அவர்கள். காரணம் இது ஏதோ வன்னிய சமுதாயத்தை மட்டுமல்ல, எல்லா சமுதாயம் முன்னேற வேண்டும், எல்லா மதமும் சிறுபான்மை மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் தான். இன்று அதே இஸ்லாமிய சமுதாயமோ அல்ல கிறிஸ்தவ சமுதாயமோ சிறுபான்மை சமுதாயமோ அவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்?
இஸ்லாமிய சமுதாயத்தில் மதத்தில் உள்ளவர்கள் கிட்ட 7 பிரிவுகள், ஷியா, சுன்னி, லப்பை, போரா, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. இவர்கள் என்னென்ன நிலையில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும், எப்படி பண்ணணும், எல்லாமே இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும் நமக்கு. மற்ற மாநிலங்களே எடுத்துட்டு இருக்கிறாங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் தயங்குறீங்க? என்ன தயக்கம்? இது இன்றைய காலகட்டத்தின் அவசியமானது. சமூக நீதினு நீங்க பேசுறீங்களே, தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா கடந்த கால வரலாறு, இந்தியாவிலே முதல் இடஒதுக்கீடு வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு. எத்தனையோ வரலாறு இருக்கு, கடந்த கால வரலாறு நம்ம பார்த்திருக்கிறோம். புதிய நீதி கட்சி அப்ப அந்த காலத்துல முதல் இடஒதுக்கீடு வழங்கியது 1920-21 வழங்கியது. பிறகு 27 சுப்பராயன் அவர்கள் தலைமையில் மீண்டும் அதை சட்டப்பூர்வமாக வழங்கியது. இந்திய அளவிலே 1935 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இந்திய அளவிலே வழங்கிய இடஒதுக்கீடு கிடைத்தது. அது சுதந்திரம் கிடைத்தவுடன் அதை ரத்து செய்த பிறகு தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் போன்று பல போராட்டங்கள் நடத்தி பிறகு அது வரலாறு. இதை உறுதி செய்ய வேண்டும், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நமக்கு இன்னைக்கு அவசியமானது கணக்கு அவசியமானது. இப்ப எந்த அடிப்படையில் நீங்க மகளிர் ஊக்கத்தொகைன்னு கொடுக்குறீங்க, உதவித்தொகைன்னு கொடுக்குறீங்க, இப்போ 1000 ரூபாய் ஒவ்வொரு மகளிர் கொடுக்கு, எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க, கணக்கெடுப்பு நடத்தினா கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை நீங்க நீக்கிட்டீங்க. எந்த அடிப்படையில் நீக்கினீங்க? ஏதோ ஒரு கணக்கெடுப்பு நடத்துனீங்கல்ல, எல்லாத்துக்கும் நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஆனா அடிப்படை இங்க இடஒதுக்கீடு என்பது அடிப்படை உரிமை, அதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தயங்கிட்டு இருக்கு. என்ன தயக்கம்னா, முதலமைச்சர் சுத்தி இருக்கிற அதிகாரிகளும் மற்ற மந்திரிகளா இருக்கிறாங்க, அவங்க முதலமைச்சர் தவறா வழி நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த காரணமும் இருக்க முடியாது. என்ன தவறா வழி நடத்துறாங்க? இல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா நாளைக்கு கூட்டணி இல்ல நிறைய சீட்டு கேட்பாங்க. இதுக்கும் கூட்டணிக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? நாங்க கேட்கறது சமூக நீதி கேட்கிறோம். சமுதாயத்தில் பின்தங்கிய சமுதாயங்களை முன்னேற்றுவது, அது விஞ்ஞான ரீதியிலே முன்னேற்றுவது. இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, அதுல சலுகைகள், திட்டங்கள், போக்கஸ்ட் அட்டென்ஷன். இதை செயல்படுத்த வேண்டும். இது செயல்படுத்தினால்தான் தமிழ்நாடு முன்னேறும். ஏன் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றால், தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். If Tamil Nadu needs to develop, the Tamil Nadu government has to take caste census survey immediately. அதாவது சென்சஸுக்கும் சர்வேக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் வேணுமே தான் சொல்றாரு, வெளியில அவருக்கு தெரியுது எடுக்கலான்னு தெரியுது. ஆனா ஏதோ ஒரு காரணம் வெளியில சொல்லணும், எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு. என்ன அதிகாரம் உங்களுக்கு இல்ல? பீகார் மாநிலத்துக்கு இல்லாத அதிகாரம் உங்களுக்கு இருக்குதா? இல்லையா? அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு ஏன் இல்ல? ஆந்திராவில் அறிவிச்சிருக்கிறாங்க, அந்த மாநிலத்திற்கு இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? கர்நாடகாவில் உள்ள மாநிலத்துக்கு உள்ள அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? இப்படி மாநிலங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல தெலுங்கானா அறிவிக்க போறாங்க. இப்படி உங்களுடைய அதிகாரங்கள், உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை இல்லைன்னு சொல்றது அப்படின்னா, அப்போ நீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ பீகார்ல எடுத்து முடிச்சு 60 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு 75 விழுக்காடாக உயர்த்திருக்கின்றார்கள். இந்தியாவிலே அதிக இடஒதுக்கீடு இன்னைக்கு பீகார் மாநிலத்தில் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இப்போ இன்னைக்கு நிலுவையில் இருக்கிறது. கத்தி மேல தொங்கிட்டு இருக்குது. அதுல என்ன கத்தி? உச்சநீதிமன்ற தீர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு ஏன் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நீங்க கொடுத்தீங்கன்னு ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அன்னைக்கு அந்த வழக்கு என்னைக்கு வேணா வந்ததுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதுல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள்
அவர் ஆட்சி காலத்தில் 9வது அட்டவணையில் அது பாதுகாக்கப்பட்ட ஒரு அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் அந்த காலத்தில். அது மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனையா நான் பார்க்கிறேன். நான் ஜெயலலிதா அம்மையார் மட்டும் அது கணக்கு கொண்டு வரலன்னா இந்நேரம் தமிழ்நாட்டில் 69 நமக்கு கிடைச்சிருக்காரு. வெறும் 50 விழுக்காடு தான் கிடைச்சிருக்கிறோம் நமக்கு. அவர் செய்த சாதனை அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அதை பத்தி அவங்களே பேசுறது கிடையாது. இன்னைக்கு கூட எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு கேட்கிறோம். நம்ம அதிமுக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இவ்வளவு காலமா தமிழ்நாட்டை ஆண்டீங்களே நீங்க, இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறீங்க நீங்க தான். இது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து இருக்கிறது. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்க தலைவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வர மாட்டுது. திமுக எங்களுக்கு மனசு இருக்குது ஆனா அதிகாரம் இல்லைன்னு அது ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுகவில். நீங்க அதை பத்தி பேச கூட மாட்டீங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில தலைவர்கள் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம் அப்படின்னு வசனம் பேசுறதுல என்ன இருக்குது? அதுல நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசுன்னா தயவுசெய்து இனிமே பேசாதீங்க. பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. சமூக நீதி மாநாடு நடத்துவாங்களா, அது டெல்லியில நடத்துவாங்களா, தமிழ்நாட்டில் நடத்துவாங்களா, ஆனா சமூக நீதி நிலைநாட்ட மாட்டாங்களா? அந்த காலம் கிடையாது, இந்த காலம் வேற. இந்த காலத்துல எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் விவரமா இருக்கிறாங்க. நீங்க பேசுற அந்த காலத்துல பேசுற வசனம் எல்லாம் இன்னைக்கு எடுபட போறது கிடையாது. அதனால அதை புரிந்து கொள்ளுங்கள் முதலமைச்சர் அவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். ஆனா காலம் மாறிட்டு வருது. விஞ்ஞான உலகம் இது. அதற்கேற்ப நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்க வேண்டும். பீகார் மாநிலத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 குறியீடுகளில் எடுத்தார்கள், கணக்கெடுப்பு நடத்தினாங்க. பீகார்ல கிட்டத்தட்ட 13 கோடி மக்கள், 13 கோடி மக்கள் 500 கோடி செலவு பண்ணி 2.6 லட்சம் அரசு ஊழியர்கள் வைத்து கிட்டத்தட்ட 45 நாள் எடுத்து முடிச்சுட்டாங்க. 45 நாள்ல அது 19 குறியீடுகள் என்னென்ன, இந்த சமுதாயத்துல என்ன நிலையில் இருக்காங்க, வீடு இருக்கிறதா, குடிசையில் இருக்கிறாங்களா, அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை கழிப்பறைகள் இருக்கிறது வீட்டுல, அவங்க வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலையில இருக்காங்க, எத்தனை அரசு வேலையில இருக்காங்க, தனியார் வேலையில இருக்காங்க, எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க, இது எல்லாமே குறியீடுகள் எடுத்திருக்கிறாங்க. எடுத்து அதற்கு ஏற்ப திட்டங்கள் கொண்டு வருவதுதான் உண்மையான சமூக நீதி. இல்ல நாங்க இப்படிதான் இருப்போம், இப்படிதான் வசனம் பேசுவோம், இந்த நிலையில் தான் நீங்க இருக்கணும். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்து இதே நிலையில வச்சிருக்கிறாங்க. வாக்குகளுக்கு மட்டும்தான், ஓட் பேங்க், அவ்வளவுதான். இந்த ஜாதியை வச்சு அவங்க தான் அரசியல் செய்வாங்க. திராவிட கட்சிகள் ஜாதியை வச்சுதான் அரசியல் செய்வாங்க. ஆனா அந்த ஜாதிகளுக்கு எதுவும் செய்யக்கூடாது, முன்னேறக்கூடாது. முன்னேறினா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, தெளிவாகிடுவாங்க. இப்போ திமுக வந்து கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல திமுகவில் அவங்களுக்கு கிட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நான் சொல்ற 2.3 கோடி குடும்பங்கள் இருக்குல்ல, அந்த 2.3 கோடி குடும்பங்களுடைய என்னென்ன ஜாதி, அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க எல்லாமே கணக்கு வச்சிருக்கிறாங்க. வச்சிருக்கிறாங்கல்ல, யார் வச்சிருக்கிறா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவங்க மாவட்ட செயலாளர் வச்சிருக்கிறாங்க, அவங்க கட்சியோட ஒன்றிய செயலாளர் வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கணக்கு இருக்கு. எதுக்கு அந்த கணக்கு வச்சிருக்கிறாங்க? எலெக்ஷன்ல 500, 1000, 2000 கொடுக்கறது வச்சிருக்கிறாங்க. இது பெரிய ஒரு காரியம் கிடையாது. இல்ல, அவன் இருக்கிற கிளை செயலாளர் அவனால கணக்கெடுப்பு நடத்த முடியுது. அந்த கணக்கெடுத்து ஒன்றிய செயலாளர் கொடுக்குறான், ஒன்றிய செயலர் மாவட்ட செயலாளர் வச்சிருக்கான், மாவட்ட செயலர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நேரத்தில் அது கொடுக்குறாங்க. இது பெரிய வேலையே கிடையாது. ஆனா அவங்க அந்த கணக்கெடுப்பு எப்படின்னா, இந்த வீட்டுல இந்த ஜாதி, இந்த ஜாதியில இந்த கட்சி, அல்ல அண்ணன் ஒரு கட்சி, தம்பி ஒரு கட்சி, இதுல இவங்களுக்கு கடந்த முறை இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த முறை இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த காலத்துல எடுக்கிறதுக்கு ரொம்ப சாதம், சுலபமா எடுத்துட்டு போயிடலாம் அதுல. ஆனா அதுக்கே தயங்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. சென்சஸுக்கும் சர்வேக்கும் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க நாங்க கேட்கறது சர்வே தான் கேட்கிறோம். சென்சஸ் என்பது மத்திய அரசு எடுக்க வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்.
அது 1948 சென்சஸ் ஆக்ட் படி மத்திய அரசு தான் எடுக்க முடியும். மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, சென்சஸ் இருக்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது. சர்வே எடுப்பது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் இருக்கு. 2008 நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. அந்த சட்டத்தின்படி சர்வே மத்திய அரசு எடுக்கலாம், மாநில அரசு எடுக்கலாம், உள்ளாட்சி மன்றம் எடுக்கலாம், கார்பரேஷன் எடுக்கலாம், முனிசிபாலிட்டி எடுக்கலாம், ஒன்றியம் எடுக்கலாம், பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம். பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம். பஞ்சாயத்து தலைவர் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா தமிழக முதலமைச்சர் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியுதா? பீகார் மாநிலத்தில் 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி தான் அங்கே சர்வே எடுத்திருக்கிறாங்க. சர்வே எடுத்து சட்டமன்றத்தில் அந்த சட்டத்தை நிறைவேற்றி இடஒதுக்கீடு, கூடுதலா இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க. அங்க இன்னை வரைக்கும் எதுக்கும் தடையும் கொடுக்கல. அதுல வழக்குகள் எல்லாம் போட்டாங்க, வழக்குகள் எந்த தடையும் கொடுக்கல. அப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்போ அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏமாத்து வேலை இல்லை. இதுல அதிகாரம் இருந்தும் சட்டமே நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதனால தமிழக அரசு, முதலமைச்சர் அவர்களே, இனியும் தயங்காதீர்கள், இனியும் ஏமாற்றாதீர்கள் தமிழக மக்களை. ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன கேட்டு கேட்டு பார்த்தோம். எங்கள் ஐயா தலைமையில் சென்னையில் ஒரு கருத்தரங்கம் நடத்தினோம். அதுல தமிழ்நாட்டில் மூத்த வழக்கறிஞர், அதாவது திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் காலத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல், மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு மாசிலாமணி அவர்கள் அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டார். தமிழ்நாட்டில் மூத்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி அவர்கள் அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு 3 பேருமே தெளிவா புட்டு வச்சாங்க. தமிழக அரசுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கிறது, உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று. அதன் பிறகு மதுரையில என் தலைமையில் நடந்தது கூட்டம், கோவையில் நடந்தது கருத்தரங்கம் நடந்தது, அதன் பிறகு சிதம்பரத்தில் நடந்தது, இப்பொழுது வேலூரில் நடந்துட்டு இருக்கு. ஆனா நாங்க ஏதோ கருத்தரங்கம் நடத்துறோம் மட்டும்தான், ஏதோ நாங்க இப்ப டீசெண்டா நடத்திட்டு இருக்கிறோம் கருத்தரங்கத்தை. எங்களை வேற விதமா சிந்திக்க வைக்காதீங்க, வீதியில எங்களை இறக்கி விடாதீங்க, நாடு தாங்காது. ஏன்னா முதல்ல நாங்க இந்த கருத்தரங்கம் மூலமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரோம். ஏன்னா சில பேருக்கு தெரியல, அன்புமணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றான். ஓஹோ, அவன் எப்பயுமே ஜாதியை பத்தி தான் பேசுவானா, வேற எதுவும் பேச மாட்டானா, அப்படிலாம் பதிவு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, ஜாதிவாரி கணக்கெடுப்புனா தமிழ்நாட்டில் உள்ள 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலையை கண்டறிய வேண்டும். அதாவது எல்லா குடும்பங்களும் எந்த அடிப்படையில் கண்டறிவீர்கள்? ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கிடைக்குது நமக்கு. அந்த அடிப்படையில் முன்னேற்றம் வந்த, ஏன்னா 2000 ஆண்டு காலமாக ஜாதி அடிப்படையில் தான் அடக்குமுறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த அடிப்படையிலே கண்டறிந்து அதற்கேற்ப வியூகங்கள், திட்டங்கள், செயல் திட்டங்களை கொண்டு வந்து சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். அதுக்காக தான் நாங்கள் கேட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற 1931 வெள்ளக்காரர்கள் எடுத்த கணக்கெடுப்பு வைத்துதான் இன்று வரைக்கும் நமக்கு இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால புதுசா கணக்கெடுப்பு நடத்துங்க, நவீன கணக்கெடுப்பு நடத்துங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லா குறியீடுகளும் நடத்துங்கன்னு அதுக்காக தான் இது கேட்கிறோம். நம்ம அரசியலுக்காக நிச்சயமா இல்லை, இது அதுக்கு அவசியமும் எங்களுக்கு கிடையாது. இன்னொன்னு, இந்த மேடையும் அரசியல் மேடையும் கிடையாது, இது சமூக நீதி மேடை. சமூக நீதியில் அக்கறை உள்ள அத்தனை இயக்கங்களும் அத்தனை கட்சிகளும் வர வேண்டும், ஒன்று சேர வேண்டும். உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு எல்லாம் வாங்க, ஒன்னா வாங்க. கேட்டு கேட்டு பாக்குறோம். இப்ப விழிப்புணர்வு எடுத்துப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்ப மக்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, அன்புமணி கேட்கறது நியாயம்தான். அன்புமணி என்ன தப்பா கேட்டுட்டா? நியாயமா தான் கேட்கிறாரு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்திய அந்த அடிப்படையில நீங்க இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா யாருக்கு உண்மையே போய் சேரணும், என்னென்ன சேரணும்? இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது,
நான் சொல்றது திட்டங்கள், நலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சலுகைகள் கொடுக்கலாம், திட்டங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முன்னேறும். இதுதான் அடிப்படை அறிவு. அடிப்படை இதுதான். அதுக்கே நாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எல்லாத்துக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் அது எங்களால அதை ஏத்தி நான் மட்டும் இல்லை, எல்லாரும் தெரியும் உங்களுக்குலாம். சாலையில ரோட்ல போட்டா கேட்டா கூட முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு அதிகாரம் இல்லைன்னா அவர் சும்மா ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு போறோம். ஏன்னா அவனுக்கு தெரியுது எல்லாம். அதனால இதை முதலமைச்சர் அவர்களே உடனடியாக இதை அறிவுங்க. எலெக்ஷன் வருது, எல்லாம் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அது வரட்டும், பரவாயில்ல. இல்ல ஒரு அடிப்படையில் ஒரு அறிவிப்புனா அறிவிங்களா, எங்களுக்கு கொள்கை இருக்கிறது, அறிவிக்கின்றோம் என்று ஒரு வார்த்தைனா சொல்லுங்களேன். இல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்க எடுப்போம், அந்த வார்த்தையாவது சொல்லுங்களேன். அதுக்கு கூட மனசு வரலையே, அதுக்கு கூட மனசு வரலையே உங்களுக்கு. அப்புறம் என்ன சமூக நீதின்னு? அப்ப இனி சமூக நீதி பத்தி பேசாதீங்க. பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, தகுதி கிடையாது உங்களுக்கு. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எவ்வளவு 44 ஆண்டு காலம் சாதாரண கஷ்டம் கிடையாது. தொடர்ந்து எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். எத்தனையோ எல்லா முதலமைச்சரும் சந்தித்து இதுதான் வலியுறுத்திட்டு இருக்கிறார். இது ஏதோ ஒரு சமுதாயம் வளர்ச்சிக்காக கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு வளர்ச்சிக்காக எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்து 44 ஆண்டு காலமாக போராடி வருகிறார்கள். நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் 2004, 2009 மத்திய அமைச்சராக நேரத்தில் நம்முடைய அரங்க வேலுக்கெல்லாம் தெரியும். ஏன் நம்ம செந்தில், மருத்துவர் செந்திலுக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கி இந்திய அளவில், அதாவது ஒவ்வொரு 10 ஆண்டுகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. சென்சஸ் 2001 நடத்தினாங்க. 2011 2011 சென்சஸ்ல இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தணும்னு கோரிக்கை வைத்தோம். எத்தனை எம்பி கையெழுத்து போட்டாங்க? 140 எம்பிக்கள், 166 எம்பிக்கள் கையெழுத்து போட்டாங்க. எல்லாமே அவங்க அவர் செந்தில் அவர் ஒரு பக்கம் கையெழுத்து வாங்கினார், அரங்க வேலு ஒரு பக்கம் கையெழுத்து வாங்க, ஏகே மூர்த்தி, எல்லா தன்ராஜ் போன்ற எல்லா எம்பிக்களும் கையெழுத்து வாங்கினார் ஒவ்வொரு பக்கம். நான் என் பக்கத்தில் நான் தெரிஞ்ச எல்லாருக்கும் கையெழுத்து வாங்கிட்டு 166 எம்பிகள் கையெழுத்து போட்டாங்க. அப்போ அந்த கையெழுத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு எம்பி குழுவா போயிட்டு அன்றைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் இருந்தார், அவரை போய் பார்த்து எப்படியாவது எடுங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து எடுதுங்கன்னு அப்போ ஒரு கோரிக்கை வைத்தோம். அவரும் நான் சொல்றேன், பிரதமர்கிட்ட நான் சொல்றேன் சொல்லிட்டு இருந்தார். அதன் பிறகு 2009 அழுத்தம், எல்லா கட்சியும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தது. அழுத்தம் கொடுத்த உடனே அப்ப இருக்கின்ற பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள், அப்புறம் பிரணாப் முகர்ஜி வேற பிறந்தார் கூட, அவர் என்ன சொன்னாரு, நிச்சயமாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூடுதலாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்துவோம் உறுதி கொடுத்தார். எங்க நாடாளுமன்றத்தில் உறுதி கொடுத்தார், அஷூரன்ஸ் கொடுத்தார். ஆனா பார்த்தா 2011 மீண்டும் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி. அப்போ இல்ல சோசியோ எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அதுல 2013 இருந்து எடுத்தாங்க. ஏன்னா இதுல பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி ஒரே நிலைப்பாடு தான் அப்ப இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் கொஞ்சம் வேற நிலைப்பாடு வந்து இருக்கிறாங்க இப்போ. ஆனா அந்த காங்கிரஸ் கிட்ட அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனா மனசு இல்ல. அப்போ அன்னைக்கு மட்டும் 2011 மட்டும் காங்கிரஸ் வந்து சரி நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நாங்க நடத்த ஒரே ஒரு காலம், அவ்வளவுதான். அப்போ ஆனா காங்கிரஸ் எடுத்த அந்த சோசியோ எக்கனாமிக் சர்வே இன்னைக்கு வரைக்கும் அது விவரத்தை வெளியிடல, உள்ளதான் பூட்டி வச்சிருக்கிறாங்க. அதில் அதன் பிறகு மருத்துவர் ஐயா சரி தமிழ்நாட்டிலேயாவது நம்ம கிடைக்கட்டும், எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி. ஏன்னா இன்னைக்கு மருத்துவர் ஐயா ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பிரச்சனையை ஏன் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சமூக நீதி, அதற்காக
தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடி வருகிறது. எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய மைய கொள்கை, எங்க கட்சியினுடைய மைய கொள்கை சமூக நீதி. 44 ஆண்டு காலம் ஒரு தலைவர் இதற்காக போராடி கொண்டிருக்கின்றார் என்றால் அது சாதாரண செயல் கிடையாது. அதனால்தான் இப்பொழுது பாட்டாளி கட்சி இந்த பிரச்சனையை எடுத்து அனைவரும் வாருங்கள், அனைவரும் வாருங்கள், இது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக இந்த கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கை வைத்திருக்கின்றோம். For Tamil Nadu's development, we need caste survey. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் மக்களிடம் தெரியப்படுத்துங்கள், தெரியப்படுத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். ஏற்படுத்தி இன்னும் அப்புறம் அரசு அறிவிக்கலன்னா அதன் பிறகு பல கட்ட போராட்டங்களை நாங்கள் செய்ய தயங்க மாட்டோம். இந்த போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கிடையாது, பல கட்சிகள் சேரும், பல இயக்கங்கள் சேரும், பல அமைப்புகள்லாம் சேரும். பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டினாலே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். ஏன்னா போராட்ட வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. அதனால எங்களை அந்த அளவுக்கு போராட வைக்காதீர்கள். எங்களுடைய உரிமைகளை கேட்கின்றோம், சமூக நீதியை கேட்கின்றோம். சமூக நீதியின் பிறப்பிடத்திலே நாங்கள் சமூக நீதியை கேட்கின்றோம். அதனால இதை தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள், அறிவியுங்கள். சமூக நீதி நிலைநாட்ட தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள், நடத்துங்கள், நடத்துங்கள். இந்த கருத்தரங்கை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து பாட்டாளி கட்சி நிர்வாகிகளும் இங்கே மேடையில் இதற்காக வருகை தந்திருக்கின்ற அனைத்து இயக்கத்தை சார்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அமர்கின்றேன். வணக்கம். யாரு நன்றி?